கிழங்கு வகைகள் சாப்பிட்டால் உடல் எடை கூடிவிடும் என்பார்கள். ஆனால் உடல் எடை குறைக்க உதவுகிறதாம் இந்த மரவள்ளிக்கிழங்கு. மரவள்ளிக்கிழங்கை பொறுத்தவரை கலோரிகளும் கார்போஹைட்ரேட்டுகளும் வைட்டமின்களும் தாதுக்கள் என பல சத்துக்களைக் கொண்ட கிழங்காகும். சர்க்கரை சத்துக்கள் இந்த கிழங்கில் உள்ளதால் இதை சர்க்கரை நோயாளிகள் தவிர்க்க வேண்டும். இதன் தோல் கூட மருத்துவத் தன்மை உடையது. மரவள்ளிக்கிழங்கில் உள்ள வைட்டமின் ஏ சத்துக்கள் கண் பார்வை கோளாறுகளை நீக்குகிறது. கண்களில் உள்ள வறட்சியையும் போக்குகிறது. இதில் உள்ள வைட்டமின் கே சத்துக்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்குகிறது. வைட்டமின் கே அதிகமுள்ள இந்த கிழங்குகள் செரிமான மண்டலத்தை சீராக்குகின்றன. இதில் இருக்கும் போலேட், வைட்டமின் சி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலுவாக்குகிறது. பாக்டீரியாக்களை எதிர்த்து போராடும் ஆன்டிஆக்சிடன்ட்களும் மரவள்ளிக்கிழங்கில் இருக்கின்றன. கால்சியம் சத்துக்கள் இந்த கிழங்கில் உள்ளதால் எலும்புகளுக்கும் பற்களும் வலுவை தருகிறது. எனவே வளரும் பிள்ளைகள் சாப்பிட வேண்டிய கிழங்கு இதுவாகும். நினைவுத்திறனை அதிகரிக்கக்கூடிய திறன் இந்த கிழங்குக்கு உள்ளதால் வளரும் பிள்ளைகள் இதனை தவிர்க்கவே கூடாது. ஹீமோகுளோபின் பிரச்சனை உள்ளவர்களும் இதை சாப்பிடலாம். இரத்த விருத்திக்கும் சிவப்பணுக்களை அதிகரிக்கவும் இக்கிழங்கு துணை புரிகிறது. உடல் பலவீனமாக இருப்பவர்கள் இந்த கிழங்கில் கஞ்சி செய்து குடிப்பார்கள். இதிலிருந்து பெறப்படும் ஜவ்வரிசி கஞ்சி உடலுக்கு தெம்பை மட்டுமல்ல, வயிற்றுப் புண்களையும் ஆற்றக்கூடியது. உடல் சூட்டையும் தணிக்கக்கூடியது. இந்த கிழங்குகள் உடல் எடையை குறைக்க பேருதவி புரிகிறது. காரணம், இந்த கிழங்கில் ஏராளமான நார்ச்சத்துக்கள் உள்ளன. இவை உடம்பில் உள்ள கெட்ட கொழுப்புகளை நீக்கி எடையை குறைக்க உதவுகிறது. உடலில் உள்ள கழிவுகள் மட்டுமல்ல, குடலில் உள்ள கழிவுகளையும் நீக்குகிறது. இந்த கிழங்கில் உள்ள நார்ச்சத்து குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதுடன் குடலில் தேங்கியிருக்கும் கழிவுகளையும் வெளியேற்ற உதவுகின்றன. செரிமான மண்டலத்தை சீராக்கி மென்மையான குடல் இயக்கத்துக்கு வழிவகுக்கிறது. சருமத்தில் தழும்புகள், காயங்கள் இருந்தால் இந்த கிழங்கின் தோல்களை அரைத்து பூசலாம். இந்த தோலை சீவி அதை பசை போல செய்து கட்டிகள், ரணங்கள், தழும்புகள், காயங்கள் இருக்கும் இடங்களில் தடவினால் நிவாரணம் கிடைக்கும். அல்லது இந்த கிழங்கின் இலையில் உள்ள பசையை பிழிந்தும் காயங்களின் மீது பூசலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். மேலும் இதுபோன்ற தகவல்களுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள்.